அப்போ திருக்குரானை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. இது யாரையும் விமர்சிக்கிறதுக்குரிய ஒரு விளக்கம் இல்லை. முஸ்லீம்கள் குரானை பற்றி நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் என்பதை விளக்குவதற்கான ஒரு பதில் என்னன்னு கேட்டால், நம்ம குரான் இப்போ வச்சுருக்கிறோம், திருக்குரான்கிற படிக்கிறோம். இந்த குரான் நம்ம எப்படி நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால், இதில் எந்த முரணும் இல்லை. குரான் என்பது அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. ஏன்னு கேட்டால், எந்த மாதிரி அல்லாஹ் அருளினானோ அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, எல்லோரும் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சிறப்புக்குரியதாக நம்ம நம்புகிறோம், அப்படி சொல்கிறோம். உண்மை அப்படி இருக்கிறது. ஏன்னு கேட்டால், ரசூல்லா காலத்திலேயே எழுத்து மூலமாக ஆக்கிட்டாங்க. அடுத்து ஒன்று ரெண்டு சில பேர் முன்ன பின்ன எழுதியிருந்தால் கூட சரி பண்ணி உஸ்மான் காலத்தில் அதை ஒரு பிரதியை ஆக்கிவிட்டார்கள். அது சில பேர் தப்பு தப்பாக எழுதியிருப்பாங்கல்ல, அந்த கரெக்ஷனை பண்ணிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து சில ஆண்டுகள்லேயே அதை சரி பண்ணப்பட்டு மூலப்பிரதி என்று அவங்க தயார் பண்ணி விட்டார்கள். எல்லாரும் அதை வச்சு தான் மனப்பாடம் அவங்க மனப்பாடம் பண்ண அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணாங்க எல்லாரும். அது எல்லாருன்னா கொஞ்சம் பேர். அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அடுத்த தலைமுறை அவங்களும் மனப்பாடம் பண்ணி கொண்டார்கள், எழுதி கொண்டார்கள். எழுதினதுபடி மனப்பாடம் பண்ணார்கள், மனப்பாடம் பண்ணபடி என்ன செய்தாங்க, வாசித்து கொண்டார்கள். இப்படியே தலைமுறையாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால, சஹாபாக்கள் காலத்தில் எது குரானாக இருந்ததோ அதுதான் இப்போவும் குரான், போன நூற்றாண்டில் எது குரானாக இருந்ததோ அதுதான் இப்போவும் குரான். இப்படிங்கிறத நம்ம ஒரு இதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஆட்களே இந்த மக்கள் கரெக்டாக இருக்கிறாங்க. பொதுவான வெகுஜன மக்கள் போய் கேளுங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க குரான்டா என்னன்னு. இது என்னடா குரானு, இதுதான் குரான் என்று எங்களுக்கு முந்தின தலைமுறையில் எல்லோரும் சொன்னாங்க, அதான் அதுக்கு ஆதாரம். சரி, அதுதான் குரான் அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு முந்தின தலைமுறை சொன்னிச்சு. அவனுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முந்தின தலைமுறை சொன்னிச்சு. இப்படியே தலைமுறையாக கருத்து வேறுபாடு இல்லாமல் குரான் சஹாபாக்கள்லேருந்து தாபியின் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால் நம்ம எல்லாத்தையும் ஒரே குரான் என்று நம்ம மக்கள் நம்புகிறோம், சரியாக நம்புகிறோம். ஆனால் இந்த ஆய்வுங்கிற பேரில் இறங்கின சில அறிவியினர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானில் பல வகை இருக்குது, குரானில் ஹப்ஸு கிராத் இருக்குது, வர்ஸு கிராத் இருக்குது, இப்படி எல்லாம் போட்டு அவர் இப்படி ஓதுனார், அவர் இப்படி ஓதுனார், இவர் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டார், ஒரு வார்த்தையை விட்டுவிட்டார் என்றெல்லாம் பின்னாடி கதை கட்டுறாங்க. எப்படி சேர்க்க முடியாது? மூளை பெருதி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, அந்த பெருதில் உள்ளதை தான் ஓத முடியும். அந்த பெருதில் இல்லாத ஒன்றை ஒருத்தர் சேர்த்து ஓதினார்னு சொன்னால் அது கிராத்தை அது அழுக்கித்தனமா அப்படி விளங்காமல், நம்ம ஆலிம்சாக்கள் தான் இதில் அறிவினர்களாக இருக்கிறாங்க, பொதுமக்கள் அறிவாளிகளாக இருக்கிறாங்க. பொதுமக்கள் நம்ம எப்படி நம்புகிறோம்? இந்த குரான் இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. எழுத்தில் மாற்றங்கள் வந்திருக்கலாம். அந்த காலத்தில் அலிஃப் ஒரு மாதிரி எழுப்பான், இப்போ வேறு மாதிரி எழுதுவோம். அந்த காலத்தில் லாம ஒரு மாதிரி எழுதியிருப்பான், இப்போ ஒரு மாதிரி எழுதுவோம். ஆனால் வாசிக்கிறது அதே தான். அல்ஹம்து, அவன் அல்ஹம்து ஒரு மாதிரி எழுதியிருப்பான், நம்ம அல்ஹம்து ஒரு மாதிரி எழுதுவோம். அவன் அது அல்ஹம்துன்னு படிப்பான், நம்ம இது அல்ஹம்துன்னு படிப்போம். அப்போ அந்த ஓசையை தரக்கூடிய வகையில் இந்த எழுத்துக்கள் மாறி இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. இந்த ரசூலுல்லாஹ் காலத்துடைய அந்த குரானுக்கு பல பிரதிகள் எடுக்கப்பட்டு, அந்த பிரதிகளில் சில பிரதி தாஷ்கண்டில் இருக்குது, இஸ்தம்பூலில் இருக்குது, மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அதில் உள்ள மாதிரி தான் நம்ம குரானும் இருக்குது. ஆனால் அந்த எழுத்து வேறையாக இருக்குது, இந்த எழுத்து வேறையாக இருக்கும். இதுதான் அடிப்படை. இப்போ திருக்குறளை இருக்குன்னு வைங்களேன், திருக்குறளை நம்ம என்ன செய்கிறோம், அச்செட்டு படிக்கிறீங்க. இதே திருக்குறள் தஞ்சாவூரில் சரஸ்வதி மகாலில் அந்த நூலகத்தில் இருக்குது. திருக்குறள் ஓலைச்சொல் வச்சுருப்பான், உங்களுக்கு படிக்க இயலாது. திருக்குறள்னு சொல்லுவான். அந்த காலத்து தமிழ் எழுத்து வேறு மாதிரி. அந்த எழுத்தை படிக்கிறவன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு அவன் படிப்பான். நம்ம எழுத்தை கொடுத்து அவனுக்கு படிக்க தெரியாது. நம்ம எழுத்தை வச்சு நம்ம அகர முதல் எழுத்தெல்லாம் படிப்போம். அந்த மாதிரி ஒரு மூலப்பிரதிங்கிறது ஒன்று உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். அதுபோக மூலப்பிரதின்னு ஒன்று இருக்கிற அடிப்படையில் அதில் உள்ள மாதிரி தான் எல்லாருடையதும் சங்கிலி தொடராக இருக்க வேண்டும். இடையில ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, உஸ்மான் காலத்துக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, இவர் என்ன செய்வார், இந்த இடத்துல வார்த்தை ஏலம் உண்டா தாளம் உண்டு வாசிப்பார், இவர் என்ன செய்வார், மவாசிமில் ஹஜ்ஜின்னு சேர்த்துக்கிடுவார். இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த காரிகள் அந்த காலத்தில் மேதாவி விலாசத்தை காட்டுறோங்கிற பேரில் குரானில் ரொம்ப விளையாடி இருக்கிறாங்க. ஹப்ஸு கிராத்து, வர்ஸு கிராத்துன்னு சொல்லி விளையாடி இருக்கிறாங்கல்ல, அந்த விளையாட்டை எடுத்துக்கொண்டு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்னது, குரானில் முரண்பாடு இல்லைங்கிறீங்க, இந்த பாருங்கள் ஹப்ஸு கிராத் இப்படி இருக்கிறது, இந்த பாருங்கள் வர்ஸு கிராத் இப்படி இருக்கிறது, இவர் எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கள், அவர் எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க.
இதில் வந்து இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கொண்ட கூத்து தான், இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன இருக்குது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். முதல்ல வந்து அந்த வீடியோ, அவங்க போடுற வீடியோ பாருங்கள். அந்த கிறிஸ்துவ மத போதகர்கள் வந்து குரான் மேலே சந்தேகம் எழுப்புற மாதிரி, எப்படி ஹப்ஸுடைய குரான் தான் இருக்கு பாருங்க, அதில் இந்த மாதிரி இருக்கிறது, வருஷ குரான் இந்த மாதிரி இருக்கிறது, இதை எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கள், அதை எப்படி வாசிக்கிறாருன்னு பாருங்கன்னு சொல்லி கேட்டு அந்த ஓதுகிற விஷயத்திலேயே இவர் ஒரு வார்த்தையை சேர்த்து ஓதுறாரு, இவர் வார்த்தையை விட்டுட்டு ஓதுறாங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, அதில் போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோ போடுங்க. குரானுடைய கடைசியில் வந்துக்கிட்டு என்ன எழுதியிருப்பாங்க, குரானை முடிக்கும் துவாவோ ஹத்துமுல் குரான், குரானை முடிக்கும் துவான்னு ஒன்று எழுதிச்சிருப்பான். இதை பார்த்தா ஒருத்தர் என்ன நினைப்பான், ஓ இதுவும் குரானில் உள்ள நினைப்பான், இது குரானில் உள்ளதா? குரான்கிறது ஒன்று இருக்கும் பொழுது அதை முடிக்கும் துவான்னு சொல்லி சேர்த்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அவன் நினச்சதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறான். அதே மாதிரி வந்து குரான் வந்து முஸ்ஹஃப் உஸ்மான், நம்ம குரானுடைய எழுத்து பிரதிக்கு பேர் என்னது, முஸ்ஹஃபுல் உஸ்மான், உஸ்மானுடைய முஸ்ஹஃப். உஸ்மான் அந்த எல்லாத்தையும் சரி பண்ணி தொகுத்தார் இல்லையா, அதை பெருது எடுத்து அதன் வழியாக வாழையாக வரும்னு சொன்னால் அந்த குரானுக்கு பேர் என்னது, முஸ்ஹஃப் உஸ்மான். அப்போ அந்த ஒன்று தான் இருக்க வேண்டும். எது உஸ்மானுடைய குரானாக இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் குரானாக இருக்க வேண்டும், இருக்கிறது. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற குரான் எடுத்து பார்த்தா கூட இந்த சைடில் சில கிறுக்கு வழியெல்லாம் அவங்க காட்டியிருப்பாங்க. என்ன காட்டியிருப்பான், ஒரு ஆயத்துக்கு நேர ஓரத்தில் இது சஜிதா, 15 சூறாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓரத்தில் சஜிதா ஐனு ஒன்று ஓரத்தில் டிசைன் பண்ணி எழுதியிருப்பானுவோம். இந்த மாதிரியான வேலையெல்லாம் உஸ்மானுடைய குரானில் இருந்துச்சா? இருக்கலை. மாலிக் இமாம் அவர்கள் ரொம்ப கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த முஸ்ஹஃப் உஸ்மானில் இருக்கிறதுக்கு மேலே இது சேர்க்கக்கூடாது, இது அப்படியே இருக்கணும். குரானை அச்சிடக்கூடியவன் வந்துக்கிட்டு அவன் அதுக்கு ஒரு முன்னரை தஜ்வீது சட்டம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான்னா காலப்போக்கில் அதுவும் நல்லா காப்பாற்று மனப்பாடமாக நம்ம குரானை பண்ணி வச்சுக்கிற காரணத்தினால மனப்பாடத்தில் இல்லைன்னு ஒன்று கழிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் இருந்துன்னு வைங்க, குரான் பல பிரதி ஆயிரும். அப்போ குரான் என்பது ஒன்று தான். எது ஒன்று, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை எழுதினார்களோ அதை ஒட்டி அடுத்தடுத்து வெளியிடுகிறார்களோ அதுதான் குரான். உஸ்மானுடைய முஸ்ஹஃப் தான் குரானு அடிப்படை, எழுத்து குரானுக்கு அடிப்படை. உள்ளத்தில் குரானுக்கு ரசூலாட்ட இந்த சங்கிலி தொடராக வந்துக்கிட்டே இருக்குது. எழுத்துடைய குரானை எங்கே நிற்கணும்னு கேட்டால் அங்கே போயிடணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குரான் தான் மூலப்பெருதின்னு இருக்கும் பொழுது அது எப்படி ஹப்ஸு வருஷன்னு வரும்? ஒன்று தானே இருந்துச்சு, அவர் 2 எழுதினார். எழுதுனது ஒன்று இருக்கும்போது ஒருத்தன் என்ன வேண்டான், இப்படி எழுதிட்டு இதான் குரான்ங்கிறான், இன்னொருத்தன் இதான் குரான்னு சொல்கிறாங்களே, இப்படிலாம் வரப்போய் தானே கேள்வி கேட்குறான். சில இஸ்லாமிய நாடுகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வருஷங்கிற ஒரு ஓதுனது மாதிரி அவன் வருஷ குரான் அடிக்கிறான், ஹப்ஸு ஓதுனார்ந்து அவன் ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆளாளுக்கு குரான் அடித்து தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹப்ஸு வருஷம்லாம் யார், இவனெல்லாம் யார்? குரானை பற்றி நம்ம ரசூல்லா காலத்திலிருந்து வாழையடி வாழையாக அந்த ஒளி வடிவம் வந்து கொண்டே இருக்கிறது. எழுத்து வடிவம் உஸ்மான் காலத்திலிருந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறது. எழுத்துக்களில் மாற்றம் வந்தாலும் சரி, ஒரு சொல்லை சேர்க்க முடியாது. உஸ்மானுடைய காலத்தில் இருந்த எழுத்துக்கும் இப்போ உள்ள எழுத்துக்கும் மாற்றம் வந்தாலும் அதே உச்சரிப்பு தான். இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கிறோம்ல, அந்த ரப்பில் ஆலமீன்கிறது தான் குரான். ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தைன்கிறோம்ல, இதை ஒருத்தர் என்ன செய்கிறான்னா ஈயாக்க ஆகுபுது நான் வணங்குறேன்னு மாற்றுறான். இது மாற்றினது குரானா, குரானோட விளையாடுறானா? அடே ஈயாக்க நாபுதுன்னு மூலப்பெருதில் இருக்குதா, ஈயாக்க ஆகுபுதுன்னு இருக்குதான்னு பாரு. நாபுதுன்றது அவன் திருட்டு பையன், இது ஒழிக்கணுமா, இதை அங்கீகரிக்கணுமா? அப்போ இந்த வருஷ ஹப்ஸுங்கிற ஆளுக்கு என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ராகமாக ஓதுவாங்க வேலை இருக்குது. இந்த 2 பேரும் இது மாதிரி நிறைய 7 காரிகள் இருந்திருக்கானுவோ, எவனும் நல்லவன் கிடையாது. இந்த காரின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன செய்கிறான்னா வாயில் வந்தாலும் ஓதுறது, ஓதிட்ட மாணவர்கள்ட்ட வந்து இதான் குரான்ங்கிறது, இவன் ஓதுன மாதிரி அவன் அதை குரான்ங்கிறது, இதெல்லாம் இந்த ஆலிம்ஷா கூட்டத்துக்கு தான், மக்களுக்கு கிடையாது. இப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் ஹப்ஸு குரானை தரல, இவர் யார், ஹப்ஸு யார், வரிசை யார் என்கிறது நீங்கள் விளங்கி கொண்டீர்களே. ஆனால் இதெல்லாம் அடிபட்டு போயிடும். எங்களுடையது முஸ்ஹஃப் உஸ்மான் மட்டும்தான். இதில் சில கூமுட்டைகள் வந்து நெஞ்சிருக்காங்க, இதை கிராத்துங்கிற பேரில் விளையாடி இருக்கிறார்கள். அது வந்து கண்டிப்பாக உஸ்மான் பேரில் 2மா இருக்கும். இந்த 2 விதமாக அவர் வாசி காட்டுறாரு. இப்படியும் அப்படியும் அந்த புக்கில் இருக்கும், மூலப்பிரதியில் ஒன்று தானே இருக்கும். அது ஒன்று வந்து முஸ்ஹஃப் உஸ்மான், அதுதான் குரான். அதுதான் நம்ம நாட்டில் அச்சிடக்கூடியதெல்லாம் அந்த குரான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் ஒரு விவாதம் நடந்துச்சு.
இந்த குரானுடைய எழுத்து பிழைகள்ங்கிற தலைப்பில் ஒரு விவாதம் பண்ணுறோம். விவாதம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹப்சுக்ராத்தில் எப்படி இருக்கிறது, வருஷுக்ரா அப்படி ஒரு பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. அப்போ நம்ம அதில் கேள்வி கேட்டோம். என்ன கேட்டோம்? ஹப்ஸுண்டா யார்? பொய்யன், இட்டு கட்டுறவன், இந்த மாதிரி ஆளுங்கிறதுக்கு இவ்வளோ ரெக்கார்டு இருக்குத, இவனை வச்சுக்கிட்ட நீங்கள் குரானை நம்புறிய? நம்ம ஹப்ஸை வச்சுக்கிட்டு குரானை நம்பலை. ஹப்ஸை வச்சா குரானை நம்பக்கூடாது, அவ்வளோ பொய்யா இருந்தாலும். வருஷங்கிற வச்சு நம்பக்கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சில கேள்விகளெல்லாம் முன் வச்ச விவாதத்தில் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதில் துண்டு துண்டாக பல இடங்களில் வர அந்த விவாதத்தில் வந்துக்கிட்டு அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி தொகுத்து இப்போ நினைஞ்சிருக்கிறோம். அதை போட்டு காட்டினாலேயே அதில் உங்களுக்கு நிறைய தெளிவாயிரும். குரான் என்பதில் அவன் எந்த 2-10 பேரதையும் கொண்டு அவங்கள்ட்ட காட்டினாலும் சரி, டேய் அச்சடிக்கிறவன் ஒரு அரசாங்கத்தில் கிறுக்கு போய் வேணா இருந்தான்னு சொன்னால் ஒரு ஆலிம் சார் சொல்கிறது கேட்டு அடிச்சு விட்ருவாங்க. குரான்டா என்ன சொல்? குரானுக்கு 2 மூலம் எங்களுக்கு இருக்கிறது. ஒன்று ஓதுதல் மூலமான ஒரு மூலம், அது சஹாபாக்கள் ஓதி, தாபீன்கள் ஓதி, தபோ தாபீன் ஓதி, அவர்களுடைய ஓதி 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 நாங்கள்லாம் நினைஞ்சிருக்கிறோம். எங்களில் ஒரு சதவீதம் பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் குரானை. உலக முஸ்லீம்களில் 1% பேர் நினைஞ்சிருக்கிறாங்க குரானை. 1/2% வருவாங்க, ஒரு 200 பேருக்கு 2 பேர் ஹாஃபிலாக இருப்பாங்க. குரானை நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ நாங்கள் மனப்பாடம் பண்ணுவதற்கு யார் அத்தாரிட்டி? ஹப்ஸா, வருஷா? இல்லை. எங்களுக்கு அத்தாரிட்டி யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பம் பாட்டன் காலத்தில் அந்த சமுதாயம் இப்படி தான் மனப்பாடம் பண்ணி இருந்தாங்க. அவங்க எதை வச்சு மனப்பாடம் பண்ணாங்க? அவங்களுக்கு முந்தினால மனப்பாடம் பண்ணாங்க. அப்படி சங்கிலி தொடராக நமக்கு இந்த விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த ஓதுதல் என்பதற்கு மூலம் அங்கே போய் முடிகிறது, ரசூலாட்ட போய் முடியும். நபிகள் நாய ஓதன மாதிரி சஹாபாக்கள் ஓதினார்கள், சஹாபாக்கள் ஓதன மாதிரி தாபீன்கள் ஓதினார்கள், தாபீன்கள் ஓதன மாதிரி தபா தாபீன் ஓதினார்கள். அதனுடைய தொடர்ச்சி விடுபடாமல் அறந்து போகாமல் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்தது. இப்படி நம்ம நம்புகிறோம். அப்போ எழுத்துக்கு என்ன முன்னோடின்னு காட்டிங்கன்னா, எழுத்து ரசூலுல்லாவுக்கு எழுத தெரியாது, ஆட்களை வச்சு எழுத சொன்னாங்க. எழுதின ஆட்கள் கொஞ்சம் முன்ன பண்ணி எழுதிருந்தாங்கன்னு வைங்க, அதை உஸ்மான் காலத்தில் உட்காந்து கரெக்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கிறீங்களா, மனப்பாடம் பண்ண மாதிரி இந்த எழுத்து அமைஞ்சிருக்குதா என்று பார்த்து எல்லாருடைய மனப்பாடத்தையும் வைத்து சரி பண்ணி அந்த மனப்பாடத்துக்கு ஏற்றவாறு அந்த பிரதியை நினைஞ்சாங்க முழுமைப்படுத்தினார்கள். அது பல பிரதிகள் எடுத்து உலகத்தின் பல பாகங்களுக்கு அனுப்பினார்கள். அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அச்சிடக்கூடிய காலம் வந்த பிறகு அதன்படி அச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு குரான் ஒன்று சொல்வதாக இருந்தால் 1 சொல்ல முடியுமா, 4 சொல்ல முடியுமா? 1 தான் சொல்ல முடியும். 7 குரான் 8 குரான்லாம் இல்லை. சில இந்த இந்த அஜர்த்து குரானை பற்றி அறிவு இல்லாமல், குரானுடைய முக்கியத்துவம் விளங்காமல், அந்த குரானை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஹதீஸ்ன்னா உசுரை கொடுக்குறாங்கன்னா குரான் ஒன்றும் இல்லை. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுன்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். ஹதீஸுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுங்கிறான். பாருங்களேன் எப்போ எந்த அளவுக்கு குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றான். நம்ம உலமாக்களாக இருக்கக்கூடியவங்க 4 பேர் அறிவிக்கிற ஹதீஸுக்கு மாற்றமாக ஒருத்தர் அறிவிக்கிறார், எல்லாம் நம்பகமான ஆளுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, 4 பேருக்கு மாற்றமாக இருக்குது தள்ளி விடும்பாங்க. அட குரானுக்கு மாற்றமாக இருக்கடா, அது இருந்துட்டு போகுது. இதுதான் குரானுக்கு. குரான் ஒரு விளையாட்டு பொருள். கத்தம்பாத்தியா இருக்குன்னு இந்த காலத்தில் வச்சுக்கிற மாதிரி அந்த காலத்தில் அறிஞர்கள் வைத்துக்கொண்டு அவன் குரல் திறமையை காட்டுவதற்காக இந்த மன்னர்கள்ட்ட புலவர்கள் பாடி பாடி காசு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாப்பயிலோ முஸ்லீம் மன்னர்களாக இருந்த முட்டாப்பயிலோ முன்னாடி போய் நின்று ஹப்ஸு ஓதுறாரு, இந்த நீ வருஷு ஓது, இனிமையாக ஓதுவாங்க. இந்த இனிமையாக ஓதுற மயங்கி இல்லாததெல்லாம் ஓதுனெல்லாம் குரான் வாங்கிவிட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட செல்லலை. இந்த ஹப்ஸு வருஷம் யாருன்னு உலகத்துக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? இந்த ஆலிம் சாக்களுக்கு தெரியும், நம்மளை விமர்சிக்கிற அந்த போதகர்களுக்கு தெரியுமே தவிர யாருக்கு தெரியாது? பொதுமக்கள் இவங்கெல்லாம் யாருமே தெரியாது. அப்போ இந்த ஹப்ஸு வருஷங்கிற அது குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லி குரான் தமிழாக்கத்தில் ஒரு நீண்ட ஆர்டிக்கல் இருக்குது நம்முடைய தமிழாக்கத்தில். அந்த புஸ்தகங்களை கையில் இல்லாட்டா கூட online.in அதில் போனீங்கன்னு சொன்னால் அதில் திருக்குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுன்னு அடித்தா அந்த முழு ஆர்டிக்கல் இருக்கும், எப்படி தொகுத்தாங்க, எப்படி ஒழுங்குபடுத்தினாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரியான அதுலேயும் விளங்கி கொள்ளுங்கள். இந்த விவாதத்திலே நம்ம சொன்ன வாதங்கள்லையே உங்களுக்கு விளங்கி போயிடும். இந்த குரானை பல விதமாக அச்சிடுறதெல்லாம் ஷைத்தானியத்து வேலை. சவுதி அரசாங்கம் செஞ்சாலும் அவன் ஷைத்தான் வேலை பார்க்குறான். குரான் உஸ்மான் காலத்திலேருந்து ஒரு பிரதி பாதுகாக்கப்பட்டு வரும் பொழுது அவன் வேற ஒருத்தனுக்காக வேண்டி வேற ஒரு குரான் அடித்து கொடுத்தானோ அவன் யார்? அவன் அது சவுதி செஞ்சாலும் அவன் செஞ்சு அநியாயம் பண்ணுறான்னு அர்த்தம். ஹப்ஸு கிராத், ஆமீர் கிராத், அந்த கிராத்துன்னு போட்டு ஆளுக்கு அடித்து தள்ளி விட்றாங்க. ஆனால் மக்கள்கிட்ட எடுபடலை. அடித்து வச்சிருக்கானே தவிர மக்கள்கிட்ட எடுபடக்கூடாது. நம்ம குரானுக்கு இவங்க சொல்கிற மாதிரி 2 பிரதி இருக்குன்னு சொல்லுவார்களே, ஆனால் அந்த 2 பிரதி எங்கே இருக்கணும்? உஸ்மானுடைய முஸ்ஹஃபில் இருக்க வேண்டும். முஸ்ஹஃப உஸ்மானில் கிடையாது. இப்போ இதை கேளுங்க, இந்த விளங்கிடும். இந்த இதை போட்டுவிடுங்க. அந்த தொடர்ச்சியாக வராது.
ஏன்னா விவாதம் வந்து 2 நாள் நடந்த விவாதம், அந்தந்த இடத்துல கேட்போம். அது துண்டு துண்டாக எடுத்து அதை எடுத்து ஒன்றா தொகுத்து போட்டிருக்குது. கோர்வையாக ஒட்டாமல் வந்தால் கூட செய்தி உங்களுக்கு கிடச்சி போயிடும். போட்டுருவோம். வருஷுக்கிறாத்து ஹப்ஸுக்கிறாத்து. யார் வருஷம்? எவன் வருஷுக்கிறாத்துங்கிற எவன் வருஷங்கிறான்? அவன் யார் சொல்லுங்க பார்ப்போம். வருஷங்கிற ஒரு அறிஞனா? உங்கள் மார்க்க விற்பனர்கள் பட்டியல் அப்படி ஒருத்தன் வர்றானா? வருஷன்னு ஒருத்தன் ஓதிட்டாங்கிறீங்க. வருஷன்னா யார்? சஹாபியா? வஹி எழுதின செய்தி கொண்டு சாபியத்துக்கு அண்ணனா தம்பியா? யார் அந்த வருஷு? யாருன்னு தெரியாதவர்களை எல்லாம் வந்து யாரை ஓதினார்? வருஷம் ஓதினாரு. நான் யூதன் வருஷுக்குராத்து இருக்குண்டு எவன்டா அந்த வருஷங்களை ஓடி போயிடுறான். கேட்டோம், கிறிஸ்தவர்கள் விவாதத்தில் கேட்டான், யாரா வருஷு? எங்க இஸ்லாமிய வரலாற்றில் வருஷம் ஒருத்தனை எடுத்து காட்டு பார்ப்போம். பெரிய அறிஞனாக இருந்தா, பெரிய மேதையா இருந்தா, தப்சீரில் விற்பனராக இருந்தா அப்படின்னு காட்டு பார்ப்போம். வருஷுக்குராத்துன்னு யாரை ஏமாத்துற? இதுதான் உங்க வேலை, யூத கைக்கூலி வேலை. இதை நம்பி ஏமாந்துருக்கிறீர்கள். வருஷுக்குராத்துலாம் ஒன்று கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீல வருஷனை யாருன்னு ஆளை சொல்லு. ஒருத்தன் கிராத்து ஓதி அவன் சொல்ல ஏற்றுக்கிற அளவுக்கு முக்கியமான ஆளாக இருந்தவன் யார்? அபூபக்கர் உமர் மாதிரி பெரிய பயங்கரமான ஒரு ஆள் அந்த வருஷங்கிற ஆளு. அவருடைய டீட்டெயிலாம் எடுத்து வைங்க. அப்போ என்பவர் வழியாக வந்த கிராத் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வருஷ என்பவருடைய வழியாக வந்ததை எடுத்துக்கணும்னாங்க. அவங்க யார்? இது கேட்டோம்ல, கேட்டால் சொல்லுவோன்னு வேற சொன்னீங்க, மறுபடியும் கேட்கணும்னு சொல்லிவிட்டோம். திருப்பி கேட்கணுன்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லாமல் அதை கண்டுக்கிறாமல் போகிறீங்களே. ஹப்ஸுண்டா யார்? அவர் நம்பிக்கையான ஆள் தானா? நேர்மையான ஆள் தானா? அவருடைய ஹதீஸுகள்லாம் சரியா? எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு? அவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வருஷங்கிறீங்களா, அவர் கரெக்டான ஆள் தானா? ஆளே கரெக்டாக இல்லாட்டி அவருடைய ரிவாயத்தை எடுத்துக்கிடலாமா? அல்லது அவருடைய ரிவாயத்துக்கள்லாம் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க? வருஷுடைய எத்தனை ஹதீஸ் புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது? ஹப்ஸுடைய ஹதீஸ் எத்தனை இருக்குது? அதனுடைய நிலை என்ன? அவங்களுடைய இதை தான் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு அவர்கிட்ட நீங்கள் கண்ட சிறப்புகள் என்ன? இதை கேட்டமே, இதை சொன்னால் எல்லாத்துக்கும் டாபிக் தெளிவாயிரும். ஹப்ஸ் வழியாக வரலைங்கிற தானாக கிளியர் ஆயிரும். ஹப்ஸ் வழியாக வந்தால் அதனாலே நிராகரிச்சிடலாம். அப்படியான ஒரு தகுதியான ஒரு ஆள் ஹப்ஸுங்கிற ஆள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் சொல்லக்கூடிய ஹப்ஸ் யாருன்னு எங்களை படம் பிடிச்சு காட்டுங்க. எல்லாம் ரெக்கார்டு இருக்குது, வரலாறு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வருஷம் யாருங்கிறத உங்கள்கிட்ட இருக்கிற வரலாறு எடுத்து காட்டுங்க. அதில் சில கேள்விகள் இருக்குது. இதில் உள்ள எல்லா குழப்பத்துக்கும் அதில் தீர்வு இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் அதை பதில் சொல்லி ஆகணும். முக்கியமான கேள்வி இது. அதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இன்றிலிருந்து ரசூல்லா வரைக்கும் சங்கிலி தொடராக சமுதாயமாக வந்ததுங்கிறோம். அது பெருமை, குர்ஆனுக்கு பெருமை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாட்டிருந்து அப்படியே சுருங்கி இப்படி வி வடிவத்தில் சுருங்கி ஹப்ஸ்ட்டு வந்து நின்றுச்சு. ஹப்ஸ்ட்டு இருந்து மாதிரி டெவலப்பாக எல்லா உலகத்துக்கு வந்திருக்குன்னா கொஞ்சம் ஒத்தந்தான் குர்ஆனுக்கு அத்தாரிட்டியான்னு அவன் கேட்பான், யூதன் கேட்பான். அப்புறம் ஹப்ஸுண்டா யாருன்னு தேடி பார்ப்பானா? ஹப்ஸுடைய வண்ட வளமெல்லாம் வருமா? இந்த மாதிரி ஆள் சொல்ல வச்சு தான் குர்ஆனை நம்புறீங்களான்னு கேட்பானா இல்லையா? ஹப்ஸ் வண்ட வளத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். சகோதரர்களே, நேற்றைய தினத்திலிருந்து ஹப்ஸை பற்றி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹப்ஸ்னா யாருன்னு தெரியுமான்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிற பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து உண்மை வராதுங்க. ஹப்ஸை பற்றி தெளிவாக கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை சொன்னாங்களா? சொல்ல வேண்டியதானே? எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்கிறோம், சொன்னீங்களா? அதனால நாங்கள் அந்த உண்மையை சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். இவரை பற்றி தஹதீபுல் கமால் அறிவிப்பாளர் இடப்படக்கூடிய நூலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இமாம் புகாரி அவர்கள் இவரை பற்றி சொல்றாங்க, தரக்கூஹு, அறிஞர்கள் இவரை ஒதுக்கி விட்டார்கள். யார? இந்த ஹப்ஸை அறிஞர்கள் மக்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள். முஸ்லிம் சொல்கிறார் மத்ரூகுன், இவர் ஒதுக்கப்பட்டவர். நசாய் இமாம் சொல்கிறார் லைசபி சிக்கத்தின், இவர் நம்பகமானவர் கிடையாது. வலா யுக்தபு ஹதீசுஹு, அவருடைய ஹதீஸை கூட எழுதக்கூடாது. சில பலகீனமான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஹதீஸை எழுதி ஒரு குறிப்புக்காண்டி எழுதி வச்சுக்கிடுவாங்க. ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த ஹப்ஸு, அவர் அறிவிச்ச செய்தியை ஏட்டில் எழுதி கூட வைக்க கூடாது, தூக்கி கடாசிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்ன இமாம்கள் யார்? ஒரு ஆளா ரெண்டாளா? இமாம் புகாரி, எந்த புகாரியை சொன்னீங்களோ அந்த புகாரி ஹப்ஸ் அவுட்னு சொல்லியிருக்கிறார். இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசை அவர்கள், அபு ஜுரா, யஹ்யபுனு முஐன், யஹ்யபுனுல் மதீனி, இப்னு அபி ஹாத்திம், இப்னு ஹராஷ், ஹாக்கிம், ஷுபா, இப்னு ஹிப்பான், அப்துர் ரஹ்மான் பின் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, இப்படி பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. இன்னும் கேட்டாலும் சொல்லுவோம் அந்த பட்டியலை. இந்த ஹப்ஸை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? இமாம் இப்னு ஹராஷ் சொல்லுகிறார், கஸ்ஸாபுன், ஹப்ஸ் ஒரு பெரிய பொய்யன், அவன் ஃப்ராடு பைய. யாரு? இந்த ஹப்ஸ் ஒரு பெரிய பொய்யன். மத்ரூக்குன், தள்ளப்பட வேண்டியவன்.
எலாவுல் ஹதீஸ், ஹதீஸை எல்லாம் இட்டுக்கட்டக்கூடியவன் இவனு. யாரு? இந்த ஹப்ஸு. அதே மாதிரி இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவல் ஐஃபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல இவர் பலகீனமானவர். லா யஸ்துகு, இவர் உண்மை சொல்ல மாட்டார். யாரு? இந்த ஹப்ஸு. அதே மாதிரி இமாம் யஹ்யா இப்னு மாயின் அவர்கள் சொல்கிறார்கள், கான கத்தாபன், இவர் பொய்யராக, பெரும் பொய்யனாக இந்த ஹப்ஸு இருந்தார். இப்னு இப்பான் சொல்கிறார், கானையு கல்லிபுல் அசானீத, சனதுகள் இருக்கல, அறிவிப்பாளர் தொடர், இதையெல்லாம் மாத்தி மாத்தி உட்டடிக்கக்கூடியவனாக இந்த ஹப்ஸு இருந்தான் இப்னு இப்பான் சொல்கிறார். ஓ எருஃபவுல் மராசில, சனது முறிஞ்சிருக்கும் செய்தி, அதுக்கெல்லாம் ஏதோ சனதை போட்டு ரசூலா வரைக்கும் உயர்த்தி அந்த சனதை சரி செஞ்சு மர்ஃபூ ஆக்கிடுவான் அப்படின்னு இப்னு இப்பான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் பின் மஹதி சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா தஹில்லு ரிவாயத் அன்ஹு, இந்த ஹப்ஸு ஆளிலிருந்து, ஹப்ஸிடம் இருந்து அறிவிப்பது ஹலால் இல்லை, நீங்களா ஹராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்துர் ரஹ்மான் மஹதி என்ன செய்யறாரு? நீங்களா ஹராம் செய்றீங்கன்னு சொல்றாரு. இவற்றிலிருந்து அறிவிக்கவே கூடாதுப்பா, அது ஹராமே, ஹராமான. அது எப்படி? ஒரு சின்ன செய்தியை கூட அறிவிக்க கூடாது, ஒரு ஹதீஸ கூட அறிவிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆளு ஒட்டுமொத்த குர்ஆனுக்கு அத்தாரிட்டின்னு சொல்றீங்களே, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி நிறைய பட்டியலை சமுதாயமும் அடுத்த சமுதாயத்துக்கு வாழையடி வாழையாக கடத்தி வந்ததுதான் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா இந்த கருத்தை? இப்படி ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதிலிருந்து அவங்களுடைய நாலேஜ் தான் உங்களுக்குலாம் தெரிய வருது. இப்படி ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஓதுறோம், குர்ஆன் அழிஞ்சிருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள் அது எப்படி அழியும்? நாங்கள் ஓதுறோம், நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துறாங்க, பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குறாங்க. வாழடி வழியாக போகும்போது குர்ஆன் எப்படி அழியும், இல்மு எப்படி அழியும்னு கேட்கும் பொழுது, குர்ஆன் அவங்கள்ட்ட இருக்கு, அமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குர்ஆன் அங்கேருந்து பிள்ளைங்கள்லேருந்து பேர பிள்ளைங்க கொள்ளு பிள்ளைங்க அப்படி தான் வரும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு வேறு எவரும் சொன்னாங்களான்னு தேட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டோம் ஏற்கனவே. சரி, வேறு யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்ட்டு என்ன ரசூல்லா சொன்னால் எடுத்துக்கிற மாட்டீங்கன்னு சொன்னால், சரி வேறு யாராவது சொல்லணுமா? வேறு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முத்தவாத்திர்னு ஒரு ஹதீஸில் ஒரு வகையை சொல்லுவாங்க. ஒரு சஹாபி அறிவிக்கிறது அது வாஹிதும்பாங்க. கொஞ்சம் அதிகமான சஹாபிகள் அறிவிக்கிறத பொறுத்து மஷூர் முஸ்தஃபீல்னு சொல்லி பிரிப்பாங்க. முத்தவாத்திர்னு என்ன செய்வாங்க? ஒரு வகையை ஹதீஸில் சொல்லும் பொழுது முத்தவாத்திற்கு உதாரணம் குர்ஆன்பாங்க. முத்தவாத்திர்னா என்ன அர்த்தம்? முத்தவாத்திர்னா எண்ணில் அடங்காத ஒரு கூட்டத்தார்கள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு மட்டத்திலும், இந்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டம், அடுத்த காலத்தில் எண்ணில் அடங்காத கூட்டமாக இருக்கணும். இப்போ ஒரு ஆள்கிட்டருந்து இப்படி இந்த காலத்தில் எல்லாரும் சொல்கிறோம், முந்தின காலத்தில் எல்லாரும் சொல்கிறோம், அதுக்கு முன்ன காலத்தில் ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காருன்னு இது முத்தவாத்திர் ஆகாது. முத்தவாத்திர்னா எல்லா காலங்கள்லையும் பலர் இருக்க வேண்டும், அதுதான் முத்தவாத்திர்னு. உங்களுக்கு ஹதீஸ் கலையில் முத்தவாத்திர்னு அறிஞர்கள் சொன்னதை படிச்சு இருக்கிறீங்களா இல்லையா? முத்தவாத்திற்கு உதாரணமே குர்ஆன் சொல்லும் பொழுது அப்போ நமக்கு சங்கிலி தொடராக தான் இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்ட்டருந்து வருது. சஹாபாக்கள் வரைக்கும் ஒருவர் ரெண்டு பேர் நம்ம குர்ஆன் சொன்னது கிடையாது, எல்லாரும் சொன்னார்கள். அனைத்து சஹாபிகளும் இதை குர்ஆன் என்றார்கள், நமக்கு கடத்தினார்கள். அனைத்து தாபியின்களும் அடுத்த மக்களுக்கு கடத்தினார்கள். இதுதான் குர்ஆனுடைய எல்கேஜி ஞானம், இதுதான் அடிப்படையான அறிவு. அடுத்து என்னன்னு கேட்டால், சவுதி குர்ஆனில் ஹப்ஸன் போட்டிருக்கிறார்கள். என்கிட்ட கவர்மெண்ட் இருந்தால் ஹப்ஸு இல்லைன்னு போடுவேன். ஆனால் கவர்மெண்ட்டில் என்னத்தை வேணாலும் இது நான் இப்போ நம்ம ஷேக் அப்துல்லா ஜமாலி ஒரு பிரஸ் வச்சுருந்தாருன்னா இது ஹப்ஸு பிரகாரம் அச்சரிக்கப்பட்டு எழுதுவார், எழுதி போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். பிரஸுக்காரன் சொன்னால் உலகமே சொன்னிச்சுன்னு அர்த்தமா? மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நடத்துமா ஹப்ஸ் வழியை தான் அறிஞ்சிக்கிட்டீங்களாண்டு? இந்த விவாதத்தில் நீங்கள் சொல்வதற்கு முன்னாடி உலகத்தில் எவனுக்கும் தெரியாது ஹப்ஸை பற்றி, யாரும் ஹப்ஸை பற்றி அறிஞ்சு கொண்டதே இல்லை. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் வச்சுருக்கிறான், அவன் என்ன செய்கிறான்? அவன்கிட்ட போய் கேட்பான், இந்த மாதிரி அவங்க மாதிரி அஜித் மாதிரி இருப்பாங்க, என்னென்னு போடுறது? ஹப்ஸுன்னு போட்டுக்கிட்டான். அதானே தவிர இந்த ஹப்ஸுன்னு சவுதி கவர்மெண்ட் அச்சுட்டான்னா உலகம்லாம் ஹப்ஸ் வழியாக வந்து எதுக்கு அர்த்தமா? கிடையவே கிடையாது. பிரஸுக்காரன் நினைக்கிற மாதிரிலாம் போட்டுக்கிறலாம். தாஜ் கம்பெனி நினைச்சா அவன் என்ன செய்வான்? இது அபு ஆமீர் வழியாக வந்த நூல் அடிச்சுக்கலாம். இவன் போய் கேட்கறது. நான் கேட்குறேன், ஹப்ஸு குர்ஆன்ங்கிறீங்களே, புகாரின்னு ஒரு கிதாப் இருக்குது, புகாரிலேருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் சனது இருக்குது. அதை புகாரி எழுதி தந்தார்ல, ஹப்ஸு எழுதி தந்த குர்ஆன் உங்கள்ட்ட கையில் இருக்கா?
ஹப்ஸுடைய கிராத்தை கேட்டு யாரும் எழுதுனாங்களா? அது எங்கே போய் எழுதினாங்க, எத்தனை தரமுறை எழுதினா நமக்கு தெரியல. ஹப்ஸுடைய கிராத்தை கேட்டு தான் எழுதுனாங்களாம். கிராத் 1000 பேர் கேட்டிருப்பான். 1000 பேரில் அந்த கேட்டு எழுதினவங்க எந்த 2 பேர்? ஹப்ஸுடைய கிராத்துப்படி எழுதப்பட்டதுங்கிறாங்க. கிராத் டேப் ரிகார்ட் பண்ணி வச்சிருந்தாரா சவுதி அரசர்? ரசூலுல்லாவுடைய அந்த ஆசிமுடைய ஹப்ஸுடைய கிராத்தை டேப்பில் போட்டு கேட்டு எழுதுனாங்கிறாரு. அப்படி எழுதினாரு. ஹப்ஸுடைய புஸ்தகத்தை காட்டி சொன்னாலும் பரவாயில்லை. ஹப்ஸு புகாரிமா ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டா பரவாயில்லை. இவங்க சொல்லுவதெல்லாம் என்ன, ஹப்ஸு ஓதுனாரு, அடுத்த ஆளுக்கு ஓதி காட்டினாரு, அடுத்து ஒரு ஆள் தான் ஓதி காட்டினாரா? ஏராளமான ஓதி காட்டிருப்பார்ல, அதில் ஒருத்தர் முன்ன பண்ணி எழுதிருப்பான்ல, எவன் எழுதுனவன் அதை? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு பொய். ஆனால் நீங்கள் மெய்யை நம்புற ஆளுக்கு என்ன செய்யணும்? ஹப்ஸை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கிறோமே, சொன்ன பிறகு சொல்கிறீங்க ஹப்ஸிலேருந்து ரசூல்லா வரைக்கும் சனது இருக்குது. ஆமாம், இவன் போக்கா இருக்கிறானே, முதல் போக்கா இருக்கானங்க, சனதையும் உண்டாக்கியிருப்பான். ஹதீஸில் உண்டாக்குற மாதிரி எனக்கு அவர் சொன்னாங்களே இவர் சொன்னாங்கன்னு பேரை உண்டாக்கிற வேண்டியதானே. முதல் பொய்யனா இருந்தா, நான் பொய்யனா இருந்தேன்னா மேலே அவர் சொன்னார் இவர் சொன்னார் எல்லாத்தையும் பொய்யா சொல்ல வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் ஆளே பொய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன செய்ய, இட்டு கட்டுவான் பெரும் பொய்யன் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த அவருடைய குரானை ஏற்றிருப்பாங்களா? சங்கிலித்தோடு அறுபட்டு போகுதே, குரானுக்கு சங்கிலித்தோடு இல்லைங்கிறீங்களே. அதனால சவுதியில் உள்ளவன் சில ஆலிம் சாக்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு பிரசுக்காரன் அடிப்பான். இந்த ஆலிம் சாக்கள் தான் ஹப்ஸ் ஹப்ஸ்ன்னு சொல்லி தெரியுறீங்க. அது உண்மை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகாரம் உங்களை எல்லாம் கடந்து மக்கள்கிட்ட குரான் வந்துகிட்டே இருக்கிறது, வாழையடி வாழையாக. அதனால நீங்கள் அடிக்கக்கூடியவங்க பிரசுக்காரன் கேட்டானா நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணும்போது ஹப்ஸ்ன்னு போட்டுக்கப்பா, நீ வருஷன் போட்டுக்கப்பா, நீ பர்சன் போட்டுக்கப்பான்னு அப்படி வந்தது தான் இது. உலகம்லாம் சேர்ந்து ஹப்ஸிட்ட நான் கற்றுக்கிறவும் இல்லை. ஹப்ஸுடைய கிராத்துக்கு எந்த விதமான ரெக்கார்டோ எழுத்தாக எழுதி வச்சுட்டு போனார்னு கிடையாது. அதை நீங்கள் கவனத்தில் வைத்து. அடுத்து ஹப்ஸை பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் அதுக்குரிய பட்டியலை எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்குரியதையும் நாங்கள் இப்போ கொடுத்துட்றோம். இந்த ஹப்ஸை பற்றி ஒரு கருத்தை சொன்னார்கள். ஹப்ஸ் கிராத் ஓதுனாரு, அழகா ஓதக்கூடியவர், பொறாமையில் அதை பல பேர் பொய்யரு, அவரை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் ஒரு பெரிய பட்டியலையே படித்தோம். இதில் நாங்கள் 2 கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். சரி, பட்டியல் போட்டவர்கள் எல்லாம் பொறாமைன்னு சொன்னாங்கன்னா, குரானை மட்டம் தட்டுறதுக்காண்டி சொன்னாங்கன்னா, அவரை சிலாகித்து சொல்லியிருப்பாங்கல்ல, அவரை உயர்த்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பட்டியல் நீங்கள் கொடுங்க. இதை நம்ம 2 நாளாக கேட்டுட்டு இருக்கிறோம், நேற்றுலேருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். சிலாகித்து சொன்னவருடைய பட்டியல் எங்கே, யார் யார் சிறப்பித்து சொன்னாங்க, இவர் யார், அபூபக்கர் அளவுக்கு உள்ள ஆளா, இவருடைய நிலைமை தான் என்னன்னு கேட்குறோம். இவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆள்னு பில்டப் தான் நடக்குதே தவிர அந்த பட்டியலை கொடுத்தீங்களா? அப்போ தானே தெரியும் இவங்களை குறை சொன்னவங்க எத்தனை பேர், புகழ்ந்து சொன்னவங்க எத்தனை பேர், அது உங்களுடைய மக்களுக்கு தெளிவாக விளங்கும். அந்த பட்டியலை நீங்கள் கொடுக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் பொறாமையில் சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, யார் மேலே வைக்கிறாங்க? புகாரின்னு குதிச்சாங்கல்ல, அந்த புகாரியை தான் பொறாமக்காரருங்கிறாங்க. அவர் ஹப்ஸ் மேலே உள்ள பொறாமையில இப்படி சொல்லிட்டாராம். அவ்வளவு இமாம்களும் குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லியிருக்கிறாங்களாம். அது என்னென்ன இமாம்? இமாம் புகாரி அவர்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள், இமாம் நசாயி, அபு ஜுருஆ, யஹ்யா இப்னு முஐன், யஹ்யா இப்னுல் மதீனி, இப்னு அபி ஹாத்திம், இப்னு ஹராஷ், ஹாக்கிம், இமாம் ஷுஅபா, இமாம் இப்னு ஹிப்பான், அப்துர் ரஹ்மான் பின் மஹதி, இமாம் தாரகுத்னி, இமாம் சாஜி, சாலிக் பின் முஹம்மத், இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் தாரமி, இமாம் ஜவுசஜானி, இவ்வளவு அறிஞர்களும் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். இதில் பல பேர் பொய்யர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இவங்களாம் ஹப்ஸ் மேல உள்ள பொறாமையில் இப்படி சொல்லிட்டாங்களா? குரானை மட்டப்படுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாங்களா? அதை நீங்கள் 2 கேள்வி கேட்கிறோம். புகழ்ந்து சொன்னவங்களுடைய பட்டியல் வரணும், இவ்வளவு பேரும் பொறாமையில சொல்லிட்டாங்க, குரானை மட்டப்படுத்த சொல்லிட்டாங்க, அதை நீங்க தெளிவுபடுத்தணும். இதான் அடிப்படை. உங்கள்கிட்ட இந்த கிறிஸ்தவ போதகர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி சகோதரிகள் வெளியிடுறாங்கல்ல, வெளியிடுறது தப்பு. ஹப்ஸு குரான், வருஷ குரான் வெளியிடக்கூடாது. எந்த குரான் உஸ்மானாக இருக்கிறதோ அதைத்தான் வெளியிட வேண்டும். அந்த வெளியிடுற குரானில் என்ன மாதிரிப்பா இருக்குதோ அதான்ப்பா எங்கள் குரானு. நீங்கள் ஹப்ஸுங்கிறவன் யாருப்பா ஹப்ஸுன்னு கேளுங்க. ஏன் அவன் வருஷம் நாங்கள் கேட்டாங்களே அது மாதிரி கேளுங்க. அப்போ நம்ம இந்தியாவில் உதாரணமாக குரான் பிரிண்ட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் முஸ்ஹஃப உஸ்மானின்னு போட்டிருப்பாங்க. அதில் உள்ளது கரெக்டாக அந்த உஸ்மான்லேருந்து ஒரு சங்கிலி தொடராக பிரிண்ட் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக ஒருத்தன் ஒரு வார்த்தையை சேர்த்து கூட்டி பேசினான்னு சொன்னால் அதை குரான் என்று நம்ம சொல்லுவோமா, ஐக்கியத்தனு சொல்லுவோமா? எது எங்கள்கிட்ட 2 ரெட்டை பாதுகாப்பு கொண்டிருக்கிற வேதம் குரான். மனப்பாடத்திலும் பாதுகாப்பு, தப்பாக எழுதுனா கூட கண்டுபிடிச்சிருவோம்.
அப்போ அந்த மாதிரி மனன சக்திகளையும் பாதுகாக்கப்பட்டுக்கிற ஒரு குரானு ஒன்று. ரெண்டாவது, எழுத்துக்கும் சங்கிலி தொடர் இருக்கிறது. அந்த எந்த அளவுக்கு சங்கிலி தொடர் இருக்குன்னு கேட்டால், உஸ்மான் காலத்தில் சில இடத்துல வந்து பிழையை எழுதிடுவார், பிழையாக எழுதியிருப்பாங்க அந்த எழுத்தல்கள். ஆனாவுக்கு பதில் ஆவணா போட்டுருவாங்க. ஆனால் ஆனா தான் அது படிக்கிற ஆனா தான். அப்படி எழுதுனா கூட அதையும் மாற்றாமல் நாங்கள் வரிசையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவணா போட்டிருக்கோம், நாங்கள் ஆனா தான் போட்டு படிப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி தவறாக எழுதப்பட்டவன் பட்டியலை போட்டு, ஏன்னா எழுதுனது அல்லா இல்லை, எழுதுனது மனுஷன், ஓதுனது எல்லாவுடைய வேதத்தை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. அப்போ எந்த அளவுக்கு என்றால் எழுத்து பிழைங்கிற பிரச்சனை எதுக்கு வருதுன்னு கேட்டால், உஸ்மான் காலத்தில் எழுதும்போது சில மனிதர்கள் வந்து ஆலிஃபு வாவையெல்லாம் ஒரு வாவுக்குள்ளே 2 வாவு போட்டு விட்ருவாங்க. ஒரு வாவு தான் அதில் இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், 2 எழுதுனா கூட நாங்கள் எங்கள் மனநத்தில் பாதுகாக்கப்பட்ட அடிப்படையில் அதை ஒரு வாவாக வாசிப்போம். அந்த மாதிரி அடிப்படையில் அது பாதுகாக்கப்படுது. அந்த பிழை வந்துருச்சுன்னு கூட அதை திருத்த மாட்டோம். பிழைங்கிறது குரான் மீது பிழை இல்லை. அது உஸ்மான் சொல்லும்போது எழுதுன ஆளுக்கு இருப்பாங்கல்ல, அவங்க எழுதும்போது நம்மளே என்ன செய்வோம், ஆனால் அல்லான்னு நினச்சி ஆள்லான்னு எழுதிட்டான் ஒருத்தன். அல்லாண்டு எழுதுறதுக்கு பதிலாக ஆள்லாண்டு எழுதிட்டான். நம்ம என்ன செய்வோம், அல்லாண்டு கரெக்டாக படிச்சிருவோம், ஆனால் தப்பாக எழுதிட்டாண்டு. ஆள்லாண்டு எழுதுனா கூட அந்த எழுத்தை கூட நாங்கள் திருத்தலை. ஏன், அந்த மூளை பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும், இதே மாதிரியே போகும். அதே 1-2 எழுத்து பிழைகள் இருந்தால் அதை கூட நாங்கள் வச்சுருக்கிறோம் குரானில். எதுக்காக வேண்டி 7-8 இது ஆயிடக்கூடாது, அவன் ஒன்று எழுத இவன் ஒன்று எழுத அவன் ஒன்று எழுத. அவ்வளவு கேர்ஃபுல்லாக இந்த சமுதாயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், குரானில் எழுத்து பிழைகள் ஆண்டு ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் பேஜில் இருக்கிறது, திருக்குரான் தமிழாக்கத்திலேயே இருக்கிறது, என்னென்ன தான் பிழையாக செஞ்சாங்கன்னு. அந்த பிழை இருந்தும் கூட நாங்கள் சரியாக ஓதுகிறோம். எழுத்தில் பிழை இருக்கிறது, ஆனால் எப்படி வாசிக்கிறோம், பிழை ஆள்லாண்டு இருக்குது எழுத்தில், அல்லாண்டு படிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த மனன சக்தியை கொண்டு நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். எழுதுனது மனிதர்கள் தான், அப்படி எழுதுனா கூட வாசிக்கிறத கரெக்டாக வாசித்ததுனால அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இப்படி இருக்கும்போது அவன் யார் இடையில உட்காந்து ஹப்ஸுன்னு ஒருத்தன் எழுதுறதுன்னு அப்படி ஏன்னா வெளியிட்டானா அவனுக்கு என்னப்பா குரானு, அவன் யார் குரான்னு சொல்லி எங்களுக்கு எழுதுறதுக்கு? எங்களுக்கு உஸ்மானுடைய குரான் இருக்கிறது. அதே மாதிரி வரிசை எழுதுனா வேறு மாதிரி எழுதியிருக்கிறான், அவன் சேர்த்து அவன் ஏன் எங்களுக்கு எழுதுனான்? நாங்கள் ஓதுனுக்கு எங்கள் தலைமுறையாக நபிகள் நாயகம் வழக்கி எங்களுக்கு சங்கிலி தொடர் அறிவிப்பாளர் இருக்கும் பொழுது இப்படிலாம் கேட்கணும். அப்போ நீங்கள் இப்போ இந்த ஆர்டிக்கலை படித்து தாவா காலத்தில் இருக்கிறவங்க பொதுவான முஸ்லீம்கள் எல்லாம் இந்த குரான் வந்து எந்த ஒரு ஹப்ஸு வழியாகவோ வரிசு வழியாகவோ புகாரி வழியாகவோ முஸ்லீம் வழியாகலாம் வரல, எல்லாரும் வழியாகவும் வந்து இருக்குது. நம்ம எப்படி நம்பினேன், ஹப்ஸு கிராத்துன்னு வந்து கொண்டு வந்து கேட்பாங்க கிறிஸ்தவர்கள் போதகர்கள், எவன் அந்த ஹப்ஸு மூலப்பெருதில் உள்ள கொண்டு வா, உஸ்மான் பிரதி இருக்குது, அது ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அல்லது நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம், எவனுடைய பிரதி எதுனா கொண்டு வா, இதான்ப்பா குரான் இவன் சேர்த்துருக்கான்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். எவனா சேர்த்து எழுதுனானே என்று சொன்னால் எங்கள் மனன சக்தியை வைத்து என்ன செய்வோம், குரானை மனப்பாடம் செஞ்சுருப்பாங்கல்ல, அவங்கள வைத்து நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் குரானில் வந்து 7-8 ஒன்று தான். எதே ஓசை இருக்குல்ல, அது ஒரே ஓசை தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் நேற்று முந்தா நாளும் போன வருஷமும் போன நூற்றாண்டு 14 நூற்றாண்டுக்கு தான். இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் தான். அதில் எந்த மாற்றம் வரவில்லை. எழுத்தில் வந்திருக்கான்னு கேட்டால் எழுத்தில் வந்து உஸ்மான் எழுதுனது தான். அவர் 1-2 பிழைகளாக அவரை எழுத்தர்கள் விட்டு இருந்தால் கூட அதோடையே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அதை திருத்த போய் இன்னொன்று திருத்த போய் அவர் இன்னொன்று திருத்த போய் 7 குரான் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், சமுதாயம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இடையில உட்காந்துக்கிட்டு இந்த புலவர்கள் மாதிரி இருந்து கொண்டு மன்னர்களை ஏமாத்தின ஒரு கூட்டம் இடைச்சொர்களாக நுழைஞ்சி ஹப்ஸு கிராத்து வருஷ கிராத்துன்னு சொல்லி இடையில அடித்ததுனால அப்படி செஞ்சியும் பாதுகாக்க முடியல பாருங்க. அப்படி செஞ்சியும் கூட குரானில் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இவ்வளவு செஞ்சியும் இந்த மன்னர்களோட கைக்கில் போய் அழகாக ஓதுவாங்களா, ராகத்துக்கு அவனு ஓத சொல்கிறது, இவன் வாயில் வந்தெல்லாம் ஓதுறது, அதை ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறது. ஆனால் அது இல்லாதெல்லாம் இருக்கும். அதை எங்களை மன்னர்களுக்கு பார்க்க தெரியாது. இப்படிலாம் கிறுக்கு பயிலோட மன்னராக இருந்து இவ்வளவு கோளாறு பண்ணி இருந்தும் கூட கரெக்டான குரான் வந்து இவ்வளோ தடைகளை கடந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருக்குறது. அதனால் இந்த ஹப்ஸு வருஷம் இதாக விளையாட்டு காட்டினாங்கன்னா இந்த ஹப்ஸை தூக்கி போடுறா, யாரா அந்த ஹப்ஸு ஒரு பெருதி மூளைப்பெருதி இருக்குடா, அதாண்ட இந்த இருக்குது, இப்படி தாண்ட அதில் இருந்து போய் பாடுறான். இந்த வச்சிருக்க மூளைப்பெருதி இதுதான் உஸ்மானுடைய பெருதில் இருக்கும், முடிஞ்சு வச்சுக்கதா. அதனால் இந்த விஷயத்தை வந்து நீ கவனத்தில் வச்சுக்கிறேன்னு. குறிப்பாக திருக்குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுங்கிற ஒரு தலைப்பில் நீண்ட ஒரு ஆர்டிக்கல் வந்து குரான் தமிழாக்கத்தில் இருக்கிறது. இந்த எல்லா வருடத்துக்கும் அதை ஆன்சர் பண்ணி இருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து வைத்துக் கொண்டீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ்
கூடுதல் தெளிவு கிடைக்கும். நான் பிரச்சார களத்தில் இருக்கும் இதை வச்சு கேட்பாங்க. குரான் என்னடா பைபிளில் நிறைய முரண்பாடு நீங்கள் சொல்லும் பொழுது குரானில் இப்படி ஒன்று 2 எடுத்து காட்டணும்னு அவர் வர்றாங்க. ஒன்றும் உங்களுக்கு காட்டையில ஒரு பிழை உங்களால் என்ன செய்ய முடியாது. அதனுடைய எழுத்திலும் காட்ட இயலாது, அதனுடைய ஓசையிலும் காட்ட இயலாது. எழுத்தில் காட்ட இயலும் என்றால் உஸ்மான் எழுத்தில் பிழை விட்டிருப்பாரு, அந்த பிழையை நாங்கள் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கிறோமே அதை காட்டுவையே தவிர இவர் ஒரு மாதிரி நல்லா காட்ட இயலாது. எல்லோரும் ஒரு மாதிரி தான். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த முக்கியமான விஷயம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் போட்டு என்ன செய்கிறாங்க, இதை அதிகமான பேர்கிட்ட வந்து பரவி கொண்டிருக்கிறது. இதில் நம்ம குழம்ப தேவையில்லை. சரி, இதை முடிச்சுக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.